கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. நாம் சமீபத்தில் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது குறித்து சபையில் அறிவித்தோம். அதற்கு பெயர் கொடுத்த ஒரு சிலரிடத்தில் அல்லது விரும்பின ஒரு சில இடத்துல நான் பேசும்படிக்கு நான் அவர்களை அணுகின பொழுது அவர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப நாளாக சபைக்கு வர்ற பிள்ளைகள் கூட ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வேதத்தை, அதாவது புதிய ஏற்பாட்டை நீங்கள் ஒரு முறையாவது படித்தீர்களா என்று கேட்டால் அவர்கள் இல்லை என்கிறார். ஒரு சிலர் இந்த வருடம் படிக்க போகிறேன், அதனால் +2 படிக்க போகிறேன், அதனால் நான் பைபிளே படிக்கிறது இல்லைங்கிறாங்க. எனக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட பிள்ளைகளே உள்ள பெற்றோர்கள் முதலாவது நீங்கள் ஒழுங்காக வேதம் வாசிக்கிறீங்களாங்கிறத யோசிக்கணும். அப்பொழுது தான் எனக்கு என்ன தோணுச்சுனாக்கும், சபையில் நம்ம புதிய புதிய காரியங்களை எல்லாம் நம்ம பேசுகிறோம், நிறைய ஆழமான காரியங்களை பேசுகிறோம். ஆனால் இங்கே அஸ்திபாரமே இல்லாத கட்டடம் போல அல்லவா இருக்கிறது. இத்தனை வருடங்களாக சபைக்கு வரக்கூடியவர்கள் ஒரு முறை கூட புதிய ஏற்பாடு, இப்போ பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புத்தகம் இதை தண்டி இருக்கும், அதுக்கப்புறம் படித்து தான் அவங்க பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வர்றாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு நீங்கள் ஓல்டு பைபிள் கூட இல்லை, புதிய ஏற்பாடை மட்டும் கேட்டிங்கன்னா அது சும்மா கொஞ்சம்தான். ஆனால் அந்த புதிய ஏற்பாடு அவங்க வருஷம் பூரா படிக்கக்கூடிய எத்தனையோ புஸ்தகங்களில் ஒரு புஸ்தகத்து அளவு கூட கிடையாது. ஆனால் அதை அவங்க ஒரு தடவை கூட வாசித்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனபடினால இன்றைக்கு நான் மிகவும் அவசியமான அடிப்படையான சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். ஏன்னா பல வருடங்களாக சபைக்கு இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை அறியாமல் இருப்பது, அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது எப்படியோ, அதே போலவே அநேக பேர் ஜெபிக்கிறதுலேயும் அநேக பேர் ஆர்வமாக இல்லை, சபை கூடி வர்றதில் ஆர்வமாக இல்லை, கேட்குற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது குறித்து அவங்க யோசிக்கிறதே இல்லை. இப்படிலாம் இருந்து நாம் சபையில் இத்தனை வருஷமாக இருக்கிறோம் அல்லது இத்தனை ஆத்துமாக்கள் இருக்குங்கன்னு சொல்கிறதில்ல எவ்வளோ பெரியதான ஒரு வஞ்சகம் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். அதனால் புதுசாக பேசி ரொம்ப வெளிப்பாடு அது இதெல்லாம் நம்ம தலையாட்டிட்டு போகிறதுலாம் அர்த்தமே கிடையாது. அது மட்டும் இல்லை, வார்த்தையை கேட்கிறவளாக இருக்கிறவங்க நம்ம வார்த்தை கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம கேட்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சபையில் எழுதியிருக்க பைபிளில் உங்கள் சபையில் கேள்வியானதின்படி உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு. அறியாமல் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம், ஆனால் அறிந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். சபையில் நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்களோ அதுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ தேவன் பார்ப்பார். எனவே நம்மை போன்ற சபைகளில் அதிகமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம், விளக்கங்களை கேட்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு சகோதரர் நம்ம சபை கூடி வராமல் இதுக்கு டூரு போயிருந்தனால வேறு ஒரு சபைக்கு போனேன்னு சொன்னார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சொன்னார், பிரதர் அங்கே பிரசங்கமே இல்லை அப்படின்னாங்க. அங்கே என்ன இல்லை, செய்தியே கிடையாது, வெறும் பாட்டு தான். ஆளெல்லாம் பாட்டு படிக்கிறாங்களோ ஒழிய செய்தியே இல்லைன்னார். ஆனால் இங்கே செய்தி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த செய்தி எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு அப்படின்னாக்கும் அது மூளை அறிவுக்கு போயிருக்க ஒழிய உள்ள வாழ்க்கையில் அனுபவமாக அது மாறவில்லை. இது மிகவும் ஒரு வருந்தத்தக்கதான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அப்படின்னால காலையில் நம்ம சில முக்கியமான சில காரியங்களை பேச வரும் முறை காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலையாக நம்ம செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஒரு புதிய நாளை காணும்படி செய்திருக்கிறார். எத்தனை பேர் ராத்திரிப்படுத்து காலையில் எந்திரிக்காமல் போயிடுறாங்க, எத்தனை பேர் திடீரென்று ராத்திரியில் அவர்களுடைய மரணம் ஒரு எதிர்பாராததான விபத்து போல் இருக்கிறது. அப்படி இருக்க நமக்கு ஒரு புதிய நாளை தேவன் காண செய்து நமக்கு ஒரு ஆயுள் காலத்தை கூட்டி கொடுத்து இருக்க நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அந்த புதிய நாளை நாம் சந்திக்க போகும்போது நம்முடைய தேவன் நமக்கு அவர் கிருபை தரலைன்னு சொன்னால் அந்த வார்த்தையை கை கொண்டு நம்ம நடக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழணும்னா ஆண்டவர் சொன்னார், என்னையெல்லாம் உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய புதிய இரக்கமும் கிருபையும் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அநேக காரியங்களில் நம்ம வார்த்தையை கேட்டு இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும்லாம் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் நம்ம முடியாமல் போயிடுது. காரணம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் தேவனுடைய கிருபையும் நமக்கு இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அப்போ அதுக்கு தாழ்மை உள்ளவர்கள் என்ன செய்யணும்னா தேவனை நோக்கி வேண்டணும். அதுதான் ப்ரேயர்.
அப்போ ப்ரேயர்னால் என்னென்னா அப்படின்னா, அது நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஒரு கம்யூனிகேஷன். நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நம்ம தேவன்கிட்ட சொல்கிறோம், தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அது தேவனோடு கூட பேசும் ஒரு அனுபவம். நாம் பேசுகிறோம், அவர் பேசுகிறார். நம்ம ஒன் சைடாக வந்து சாக்கு தான் சொல்கிறார், ஃபோன் எடுத்துட்டு நீங்கள் வாட்டில் பேசிகிட்டே இருக்கீங்க, எதிர்முனையில் உள்ள ஒரு ஃபோன் எடுத்துருக்காரான்னு நீங்கள் கவனிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எதிர்முனையிலன்னா நாம் பேசுகிறத ஆண்டவர் கேட்குறாரா, ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்கணும். அடுத்து நம்மளே பேசி முடிச்சுட்டு வச்சிட்டோம்னாக்க எப்படி? நம்ம ஃபோனில் பேசும்போது நம்ம பேசுகிறது ஒன்று, அவங்க கேட்குறாங்களோ கேட்போம், ஹலோ அலம்போம், நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு கேட்போம். சில நேரங்களில் டவர் கட்டாது, கேட்கலன்னா திருப்பி அடிப்போம். அதெல்லாம் நம்ம உலகப்பிரகாரமான சம்பாஷணையில் பண்ணுறோம். ஆனால் ஜெபம் பண்ணும்போது சில பேர் வந்து அதை கடமைக்காக, ஏதோ காலையில் எந்திரிச்சா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க எந்திரிச்சு தூக்க கழகத்தோடு வந்து சோத்திரம்ட்டு என்னத்தையாவது சொல்லிவிட்டு என்னென்னு கேட்டால் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுபோல் இல்லை. ஜெபம்ங்கிறது வந்து காலையில் எந்திரிச்சோன்னே, நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பாருங்கள். அதாவது காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நீதிமொழிகள் 3:6 வாசிங்க. அது லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் போட முடியுமா? லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இன் எவ்ரிதிங் யூ டூ புட் காட் ஃபஸ்ட் அண்ட் ஹீ வில் டைரக்ட் யூ அண்ட் கிரவுன் யுவர் எஃபோர்ட்ஸ் வித் சக்ஸஸ். தமிழில் என்ன எழுதினா, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார் எழுதியிருக்கு. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா, நீ செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் தேவனை முதலாவதாக வையே, புட் காட் ஃபஸ்ட், அப்பொழுது அவர் உன்னுடைய வழியிலெல்லாம் நடத்துவார். அப்போ முதலாவது காலையில் எந்திரிச்சோன்ன முதல்ல நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறத நம்முடைய பிள்ளைகளும் பார்த்து அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் வந்து அவங்க ஜெபிக்கிறதே எல்லா பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்கிறது, அவங்க பைபிள் படிக்கிறதே இல்லை பிள்ளைகளை பைபிள் படிங்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அது சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்படியே அதுக்கு வேல்யூவே இருக்காது. நம்ம செய்யாமல் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய எந்த காரியத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்காது. ஆக காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஜெபம் பண்ணணும். அதே மாதிரிக்கே நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவனோடு கூட உறவாடுகிறோம். அப்போ அதில் நீதிமொழிகள் 16:3 வாசிங்க. நீதிமொழிகள் 16:3, அதுவும் கூட லிவிங் பைபிளில் போடுங்க. கமிட் யுவர் ஒர்க் டு த லார்ட் தென் இட் வில் சக்சீட். உன் செய்கைகளை எல்லாம், செய்கைகளைங்கிறத விட ஒர்க்கு, நம்முடைய வேலைகள். இந்த நாளில் எந்திரிச்ச உடனே நம்ம காலையில் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம், அவரை துதிக்கிறோம், அப்புறம் அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அதுக்கடுத்து என்னென்னா, நம்முடைய அன்றைக்கு உள்ள நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட ஒப்புவித்து, ஆண்டவரே கமிட் யுவர் ஒர்க் டு த லார்ட், நீ செய்ய போகிற வேலைகள், நீங்கள் திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் தேவன்கிட்ட ஒப்புவித்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், அது தேவன் நமக்கு பதில் தந்த உடனே தவறாமல் அவருக்கு நன்றி சொல்லணும். பைபிள் எழுதியிருக்கு, உன்னுடைய வேண்டுதலையெல்லாம் நீ தேவனுக்கு தெரியப்படுத்து, ஜெபத்தோடு கூட வேண்டுதல்னால அந்த காரியம் நிறைவேறின உடனே யூ தேங்க்யூம், டோன்ட் ஃபெயில் டு தேங்க்யூம். நிறைய நேரங்களில் நானே என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். முந்தியெல்லாம் ஊருக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவோம், ஆண்டவரே எந்த ஆபத்து இருக்கக்கூடாது, பயணத்தில் தடை இருக்கக்கூடாது, போகிற காரியம் நடக்கும்ட்டு. திரும்பி வந்தோடனே நன்றி சொல்ல மறந்துடுவோம். எந்த சீரியஸ்னஸோடு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோமோ அதே சீரியஸ்னோடு திரும்பி வந்தோன்னா, ஆண்டவரே நீங்கள் வாக்கிய பண்ணீங்களே நன்றின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அதுலாம் நம்ம மனந்துருமோம் நன்மையானவர்களே. ஏன்னா தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார்னா அதை வந்து டேக் இட் கிராண்டட்னு எடுத்துக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா, நான் கேட்டேன் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு நம்ம வந்து அதை நன்றி சொல்ல தவறிடுறோம். 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சுகமாக்கினார், ஒருத்த மாத்திரம்தான் திரும்பி வந்து நன்றி சொன்னான். அப்போ நன்றி சொல்ல உங்களுடைய ரேஷியோ எப்படின்னா 9:1 அப்படி தான். 10 பேர்னால் அதில் 9 பேருக்கு நன்றி இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஜெபம்ங்கிறது முதல்ல நம்ம வந்து ஆக்ஷன் சொல்லுவாங்க, அடரேஷன், கன்ஃபஷன், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சப்ளிகேஷன் வாங்க. அதாவது முதல்ல தேவனை துதிக்கிறது, அது ஃபஸ்ட்டு பார்ட். இரண்டாவது வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு மன்னிப்பு கேட்குறது. யாக்கோபுலோட நம்ம எழுதியிருப்பார் நிருபத்தில், ஒரு பாவங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒரு வேண்டுதல் பண்ணுங்கள், அப்பொழுது உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்ட்டு. அப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுறது, அதான் ஆண்டவர் சொன்னார், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு. அப்படின்னா நம்ம தனியாக ஜெபம் பண்ணும்போது நம்முடைய என்ன பாவம் நமக்கு ஞாபகத்துக்கு ஆண்டவர் கொடுக்குறாரோ காமிக்கிறாரோ அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்கு மன்னிங்க. அது மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம செஞ்சதோ அல்லது மற்றவர்கள் செஞ்ச காரியங்களுடைய விளைவாக நமக்குள்ளே ஏற்பட்ட மனத்தாங்கல்கள், மனதில் ஏற்பட்டக்கூடிய ஒரு வெறுப்பு அல்லது பழிதீர்க்கும் உணர்வுகள் அல்லது கோபம், மன்னிக்க முடியாத சுவாபங்கள், இதெல்லாம் கூட தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றதல்ல. எனவே அதையும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, எங்களால் மறக்க உதவி செய்யுங்க. சில காரியங்களில் வந்து
மற்றவர்கள் செய்த காரியங்கள் வந்து எங்களுடைய மனதை புண்படுத்துகிறதா இருக்கிறது, அதை மறக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, மன்னிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, இப்படிலாம் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவார். அவருடைய பதிலை நம்ம கேட்குறதுக்கும் நம்ம ஆர்வமாக இருக்கணும். அது ஒரு வசனத்தின் மூலமாகவோ, வார்த்தையின் மூலமாகவோ, அல்லது நம்ம படிக்கிற அன்றாட வேத வாசிப்பின் மூலமாகவோ, டெய்லி டிவோஷன் அல்லது சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசுகிற வார்த்தைகள், இப்படி பல விதங்களில் தேவன் நம்மோடு கூட பேசுவார். அப்போ தேவனுடைய அந்த வார்த்தையை நம்ம கேட்கணும். இப்படி ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஃபெல்லோஷிப் வித் காட். நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். வேதம் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு டைம், ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு டைம். அப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறத சும்மா நம்ம கேட்டுட்டு அப்படியே போகக்கூடாது, அந்த வார்த்தைகளை தியானிக்கணும். ஸோ இப்போ முதல்ல ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஒரு வி டோன்ட் மீன் வாட் வி சே. பிள்ளைய ஏதாவது தப்பு பண்ணால் போய் மன்னிப்பு கேளு அப்படின்னாக்கா சாரி அப்படின்னு போங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதை உணர்ந்து செய்கிறதில்ல, அப்பா அம்மா சொல்கிறதுக்காக செய்கிறாங்க. அது மாதிரிக்கே நாம் வந்து ஒரு கடமைக்காக பண்ணக்கூடிய ஜெபம் அல்லது ஒரு கவனஈனமாக செய்யக்கூடியதான ஒரு ஜெபம், அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பதிலையும் கொண்டு வராது. அது வந்து இட் இஸ் எ டெட் ஒர்க். அப்போ ஒரு செத்த கிரியை தான் அது. கடமைக்காக செய்யக்கூடிய ஜெபம், கடமைக்காக பண்ணக்கூடிய வேத வாசிப்பு, இதெல்லாம் இட் இஸ் எ டெட் ஒர்க். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்னோடு என்ன பேச விரும்புகிறீங்க, இப்படி நம்ம கருத்தாக அந்த காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாசிக்கிறோம், தாவீது ஜெபம் பண்ணார். சங்கீதம் 51 தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்தி, ஆண்டவரே சுத்த இருதயத்தில் என்னுடைய சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னிடத்தில் புதுப்பியும், நீர் எனக்கு தந்த பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிரும் என்றெல்லாம் ஜெபம் பண்ணாரே, அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறார். அதே மாதிரிக்கு நாம் வந்து அண்ணாவுடைய ஜெபத்தை பார்க்குறோம். அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய சக்களத்தை அவளை எப்போ பார்த்தாலும் அவரை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாள். அவருடைய கணவனுக்கு 2 மனைவிகள், ஒருத்திக்கு பிள்ளை இல்லை, ஒருத்திக்கு பிள்ளை இருந்தது. அப்பொழுது அவள் ரொம்ப தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டேன்கிறாள். ஆக அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது. நம்ம வந்து ஜெகோசாபேட், நம்ம வந்து நாளாகமத்தில் வந்து 20வது அதிகாரம் 12வது வசனம், 2 நாளாகமும் 20:12 நம்ம வாசிக்கிறோம். அடிக்கடி நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஆண்டவரே எங்களிடத்தில் பவர் இல்லை, நாங்கள் என்ன செய்யறோன்னு தெரியுங்க பாருங்கள், எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, அப்புறம் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதுதான் தாழ்மையினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்றால், எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்களுக்கு பலனும் இல்லை, ஆனால் we look to you, எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி கொண்டு இருக்கிறது தான் தாழ்மையான ஒரு வேண்டுதல். அப்போ நறுங்குண்டதும் நொறுங்குண்டுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். அப்போ நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பாருங்கள், இன்னொரு ஜெபத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு அவர் வந்து ஆதியாகமம் 32:26 ஜெபம்ங்கிறது சும்மா சொல்லிவிட்டு அப்படியே கேட்டோம் கிடைக்கல அப்படின்னு போகிறதில்ல. சில பேர் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ண சொன்னோம்னா ஜெபம் பண்ணோம் ஆனால் கிடைக்கல, கிடைச்சிட்டு தான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா அவங்க வந்து ஏதோ கடமைக்காக செஞ்சது. நாங்கள் குழல் ஊதுனா நீங்கள் கூத்தாடலை, நாங்கள் ஒப்பாரி வச்சோம், நீங்கள் ஏன்னா அப்படி வந்து ஏதோ ஒரு கடமைக்கு ஒன்று செஞ்சுட்டு அப்படியே போயிடுறது. அப்படிப்பட்ட ஜெபத்துக்கெலாம் பதில் கிடைக்காது. ஜெபம் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணும்போது அங்கே ஆண்டவர் லூக்கா 13 வாச்சார். ஒருத்தன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். கதவை திறந்து அவன் கேட்குற அப்பத்தை கொடுக்குற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருந்தான். அந்த விதவை போய் லூக்கா 18 வாசிக்கிறோம். அந்த விதவை போய் வந்து அலட்டிக்கிட்டே இருந்தான். அவன் ஒரு தேவனுக்கும் பயப்படாமல் மனுஷனுக்கும் பயப்படாத ஒரு நியாயாதிபதிக்கிட்ட போய் என் வழக்கை எப்படியாவது நீங்கள் தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டதுனால அவன் வந்து நீதிமான் கிடையாது. ஆனாலும் அவள் ஓயாமல் வந்து என்ன அலட்டினபடினால எப்படியாவது அதுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து விடணும்னு நினச்சான். அதே மாதிரி தான் ஆதியாகமத்தில் நம்ம 32 வாசிக்கிறோம். 26வது வசனத்தில், அவன் பொழுது விடுகிறது நான் போகட்டும் என்றார், அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போகவிடேன். ஒரு பிடிவாதமான ஒரு வேண்டுதல், until I get persistent prayer, தொடர்ச்சியாக தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆக ஜெபத்தை குறித்து ஆண்டவர் இப்படி தான் இது பண்ணார். ஆண்டவராக இயேசுவே ஜெபம் பண்ணார். அவர் தாழ்மையாக இருந்ததுனால எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிந்து, அவர் குமாரனாக இருந்ததுனால உடனே தேவன் கேட்ட உடனே கொடுத்துட்டாருன்னு, அல்லது அவர் கொடுப்பார் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போகல. அவர் வந்து அவ்வளவு பலமாய் அவர் வேண்டுதல் பண்ணார். அவருடைய ஜெபத்தை குறித்து நம்ம யோவான் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் முழுதும் ஜெபித்தார்னு வாசிக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு போய் ஜெபித்தார்னு வாசிக்கிறோம். தனிமையில் போய் தேவனோடு கூட உறவாடினார். கெத்சேமனையில் அவர் பண்ண ஜெபம்லாம் நமக்கு மத்தேயு 26:36 வரைக்கும் எழுதியிருக்கு.
ஆக ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாடிக்கும் அவர் ஜெபம் பண்ணார். அப்போஸ்தலரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக போய் அவர் ஜெபம் பண்ணார். ஆக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தேவனை சார்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலிருந்தே எல்லாவற்றையும் அவர் கேட்டு அவர் பதிலை பெற்றுக்கொண்டார். ஆக ஜெபம் அப்படிங்கிறது நாம் சும்மா ஏனோதானான்னு பண்ணக்கூடாது. அந்த ஜெபத்துக்கு பதில் இருக்காது. ஆண்டவரே நமக்கு அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் தேவனாக இருந்தும் அவர் பூமியில் மனுஷனாக இருந்த காலத்தில் நமக்கு ஒரு மாதிரியாக அந்த காரியத்தையெல்லாம் செய்தார். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கூட அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எனவே ஜெபம் அல்லது உபவாசம் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் ஜெபம் பண்ணலைன்னா பாவம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாம் தோற்று போய்விடுவோம். ஆண்டவரே சொன்னார், நீங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலகீனம் உள்ளது, அதனால் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனையில் விழுந்து விடாதபடி, சோதனையில் சிக்கிக்கொள்ளாதபடி, சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். இப்படி தான் அருமையானவர்களே, ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்காமல் ஏனோதானோ பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ஆக ஆண்டவரே நமக்கு மாதிரியாக இருக்கிறார் எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறதுக்கு. அவர் ஜெபம் பண்ணணும் குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே தேவன் ஜெபம் என்பது மற்றவர்களுக்காக வேண்டுதல் பண்ணுறது. யாக்கோப்பில் நீங்கள் வச்சிங்கன்னாக்கோ நம்ம மக்கள் ஒருத்தருக்காக ஒருத்தர் வேண்டுதல் பண்ணுங்க. அப்போ ஜெபம் நமக்காகவும் பண்ணலாம், மற்றவங்களுக்காகவும் பண்ணலாம். அதே மாதிரிக்க ஜெபம்னா என்ன மாதிரி எனக்கு கொடுங்கன்னு கேட்டு தான் அர்த்தம் கிடையாது. முழுமையாக தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு போட்டனாலே போதும். ஏன்னா பைபிளில் என்ன எழுதியிருக்குனாக்கும், கிரியை செய்கிறவனுக்கு வரும் பலன் கிருபை என்று எண்ணப்படாமல் அது கடன் என்று எண்ணப்படும். வேலை செஞ்சு முடிச்சிட்டான்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அவனுக்கு கடன், அது கிஃப்ட் கிடையாது. வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தவனா அது கிஃப்ட்டு அல்லது அட்வான்ஸ்னு சொல்லலாம். வேலை செஞ்சு முடிச்சாச்சுன்னா அவன் கொடுக்கலைன்னா கூட அது கடனாளி தான். வேலையை வாங்கினவே கடனாளி ஆயிடுவான். அதே மாதிரி தான் அப்போ தேவன் ஒருவருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகள், மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நம்ம தேடிட்டோம்னால மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேரும். ஆக இப்படி தான் அருமையானவர்களே, தேவனுடைய தேறின பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் உட்காரும்போது எனக்கு அது வேணும் இது வேணும்னு அதிகமாக கேட்குறதே இல்லை. ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம கேட்கணும். அதனால் சுருக்கமாக சொன்னால் போதும். ஆண்டவரே அப்படி தான் சொன்னார், உன்னுடைய வசனம் சுருக்கமாக இருக்கட்டும். தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். நீ வேண்டுவதற்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும்னு தேவனுக்கு தெரியும். அதனால் ஜஸ்ட் ரிமைண்டர் அவருக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அல்லது கிளைமிங் த ப்ராமிஸ், அவருடைய வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணுறது. ஸோ இந்த ஜெபம்ங்கிறது ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கணும். நீ சாப்பிடும்போது ஜெபம் பண்ணு, இந்த சாப்பாட்டுக்காக நன்றி சொல்லு, ஆண்டவருடைய இறக்கத்தினால தான் நமக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரிக்கு நம்ம ஏதாவது பரீட்சைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, ஏதாவது ஒரு ஊர் பயணம் போகும்போது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது எல்லா நேரங்கள்லையும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். அப்போ அந்த பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரங்களில் என்னுடைய பேர பிள்ளைகிட்ட நான் பார்த்துருக்கேன், அது ஏதாவது ஒன்றுன்னா, தாத்தா எனக்கு இப்படி இருக்குது ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பா அம்மா அதை சொல்லி கொடுத்துருக்காங்க, அல்லது அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணால் சுகமாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகியிருக்கு. இதுதான் நம்ம அவங்களுக்குள்ள உருவாக்க வேண்டிய ஒரு அஸ்திபாரம். அப்போ அந்த சின்ன பிள்ளைகள்லையே தேவன் இருக்கார், நாம் ஜெபம் பண்ணோம்னா அவர் கேட்பார் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசில் பதிஞ்சிருச்சுன்னு சொன்னால், ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா கூட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார், சுகமாக்குவார். இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். மோசே சில வருடங்கள் தான், பால்குடி மறக்கிற வரைக்கும் தான் தாய் வீட்டில் இருந்தார். அவர் ஒரு அடிமை பெண்ணுக்கு, அடிமை தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை. ஆனால் ராஜகுமாரத்திக்காக அந்த பிள்ளையை வளர்த்த அந்த கொஞ்ச நாளில் அவருடைய இருதயத்தில் தேவன் குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியத்தையும் தேவனை குறித்ததான அறிவையும் அவள் தாய் ஊட்டி விட்டாள். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்கிட்ட எதை ஊட்டி வளர்க்குறோம்? எப்படியாவது நீ படிச்சிரு, எப்படியாவது நீ பெரிய ஆளாகணும், டியூஷன் படி, அதை படி, மேத்ஸை படி, அந்த டிகிரியை படி, அந்த ஊரில் போய் படி, அங்கே காலேஜ் இருந்தாலும் காலேஜ் இருந்துச்சுன்னா, நல்ல காலேஜ் இருந்தால் போதும், அங்கே சர்ச் இருக்கான்லாம் யாரும் கவலைப்படுறதில்ல. அதே மாதிரி வேலையா, நீ எங்கே போனாலும் சரி நிறைய சம்பாதிக்கணும், எங்கே காசு எங்கப்போ கொடுக்கானப்போ, அங்கே சர்ச் இருக்கா இல்லையா? உலகம் முழுவதையும் மார்க் 8:36 என்னை ரட்சிப்புக்கு ஏதோ நடத்தின வார்த்தை தான். உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம்புறம் கிடச்சிருச்சு, நீ ஒரு ராத்திரியில் போய் சேர்ந்துருவீ, நீ அனுபவிக்க முடியுமா? அப்போ உனக்கு எது முக்கியம்? முதல்ல உன் ஆத்மா முதல்ல முக்கியம், உன் ரட்சிப்பு முக்கியம். இப்படி நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்தில் விச் இஸ் ஃபஸ்ட் ஜாக் சொல்லுவாங்க, நீங்கள் டெய்லி டிவோஷன்லாம் கேட்டிருப்பீங்க. இந்தி பாடம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வராது. நான் சொல்லுவேன், நீ ஃபெயிலாக போனாலும் பரவாயில்ல, யாரையும் பார்த்து எழுதக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம பிள்ளைகிட்ட அப்படி சொல்லி கொடுத்துருக்கோமா? விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீ ஃபஸ்ட் ரேங்க் வராட்டா பரவாயில்ல, நீ சின்சியராக படி, அதனால் ஒரு வேளை மார்க் கம்மியாக போனால் அதனால் பரவாயில்ல. நீ படிக்காமல் இருந்துக்கிட்டு எனக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல நீ சொல்லக்கூடாது. நீ பொறுப்பை உணர்ந்து நீ படிக்கணும்.
வேளாண்மைக்கு தெரிஞ்சுட்டு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு ஃபஸ்ட் மார்க் கொடுங்கன்னா, அப்போ விழுந்து விழுந்து படித்தவனுக்கு அந்த தேவன் தானே நீதி செய்யணும். அவர் எப்படி அப்போ கடைசி மார்க் கொடுக்க முடியும்? அதனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். அதுக்கு அடுத்த தேவனே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ போதும். ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு உண்டாகிறதுன்னு இல்லை. நல்லா நிறைய படித்தவங்க நிறைய பேர் கொஞ்சம் சம்பளத்தில் வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் படித்தவங்க திணறி பாஸ் பண்ணவங்க கூட நிறைய சம்பளத்தில் இருக்கிறாங்க. அதனால் எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிடணும். அதனால் நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, வேதத்தை வாசிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் வேதம் வாசிக்கிறது குறித்து இன்னொன்று என்னன்னு சொல்லுவாருன்னா, ஓசியானுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பார்த்தீங்களா, மை பீப்புள் ஆர் டெஸ்ட்ராய்டு ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ். தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவு, வேதத்தினுடைய வார்த்தைகள்லேருந்து அந்த தேவனை பற்றிய மகத்துவங்களை அறியக்கூடிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அதை வெறுத்து விட்டாய், ஆனபடினா நானும் உன் பிள்ளைகளை மறந்து விட்டேங்கிறார். இப்போ ஒரு ஆசாரியனாக இருக்கக்கூடியவங்க அல்லது வேதத்தை போதிக்கிறவங்க முதலாவது நாம் வேதத்தை வாசிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல, அதை கை கொண்டு நடக்கிறதில்ல, மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, வேதத்தை நம்ம வாசிக்கிறதுல நமக்கு விருப்பம் இருக்குதா அல்லது விருப்பம் இல்லாமல் வாசிக்கிறோமா? 12வது வசனம் 8வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஓசியாவிலேயே 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்ததை விட இப்போ ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் பல வேதாகமங்கள் இருக்குது. இலவசமாக கூட வேதாகம் கிடைக்குது. ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வீடுகளெல்லாம் வேதாகமே இருக்காது. இன்றைக்கும் பல நாடுகளில் வேதாகமம் நுழைய முடியாத நாடுகளெல்லாம் இருக்குது. வேதாகமம் தங்களுடைய சொந்த மொழியில் மொழிபெயர்க்கப்படாத மொழிகள் கூட இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஆனால் நமக்கு தேவன் வந்து நமக்கு வேதத்தையும் அதுக்குள்ள ஒத்த வாக்கியங்கள், இன்னும் விளக்க உரைகள் எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வமோ அல்லது வாசிக்க வேண்டும் என்ற எண்ணமோ இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி இவ்வளவு ஒரு வசதிகளை வாய்ப்புகளை தேவன் கொடுத்து அதை நம்ம அள்ள தட்டினோம்னா தேவனுக்கு முன்பாக எப்படி பதில் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். நீ வேதத்தை மறந்தாய், நான் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தை ஆசாரியர்கள் குறித்து எழுதியிருக்கிறது, அவனுடைய உதடுகள் வந்து அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்களே. நம்ம வாயில் நம்ம பேசும் பொழுது வேத வாக்கியங்களுக்கு ஒத்ததாக அது இருக்க வேண்டுமா? வேதத்தை அவருடைய வாயிலேன்னா வசனத்தை சொல்கிறது மட்டுமல்ல. இன்றைக்கி நிறைய பேர் வசனத்தை சொல்கிறாங்க, நான் கை கொட்டுறதில்ல. வேதத்தை அவருடைய வாயிலே தேடுவார்கள்னா வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து வேதத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவுள் எழுதியிருக்கு. வேதத்தை வாசிக்கிறவங்களில் பல பேர் இருக்கிறாங்க, போதிக்கிறவர்களையும் பல பேர் இருக்கிறாங்க. கை கொள்ளாமல் போதிக்கிறவர்களை குறித்து மத்தேயு 23 வாசிக்கிறோம். மத்தேயு 23வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. மத்தேயு 23:3. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னா போதிக்கிறாங்க, ஆனால் அவங்க செய்கிறதில்ல. இன்றைக்கி நிறைய பிரசங்கிமார்கள் அப்படி இருக்கிறாங்க, வேதத்தை போதிப்பார்கள் ஆனால் அதன்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுக்கடுத்து மத்தேயு 22:29 வாசிங்க. மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். யூ ஆர் மிஸ்டேக்கன் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கிரிப்சர்ஸ். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளலை அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறாங்க ஆனால் புரிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இல்லை. நிறைய பேர் வேதத்தை வந்து ஒரு கடமைக்கு வாய்ச்சாங்கன்னா, நான் வாசிச்சிட்டேன், கிடுக்கிடுன்னு வாய்ச்சி முடிச்சுட்டு என்ன வாய்ச்சிருக்கேன்னு ஒன்றும் தெரியாது. காரணம் என்னென்னா, அந்த வேதத்தை வந்து அவர்கள் புரிந்து கொள்ளாமலே வாசிப்பார்கள். முதல் முறையாக நீங்கள் வாசிக்கும்போது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு வாசிக்க முடியாது. இன்றைக்கும் கூட நான் சில இதில் வாசிக்கும்போது சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியலேன்னு பார்க்குறேன். ஒரு சாக் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வந்து புரியலைன்னா அது நிறுத்திட்டு முதல்ல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்குன்னு பாருங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் முதல் முறை வாசிக்கும்போது அதில் ஒரு அவுட்லைன் மொத்தத்தில் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காருங்கிற குறித்து நீங்கள் வாசித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு நம்ம படிக்கணும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படித்தா மொத்தத்தில் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு தடவை முழு பைபிளையும் நம்ம படித்து முடிச்சிடலாம். சில பேர் வந்து செலக்டிவாக சில புத்தகத்தை மட்டும் படிக்கிறது. என்னென்னு கேட்டால், நான் சங்கீதம் படித்தேன், நான் மத்தேயு படித்தேன், நான் வந்து நீதிமொழிகள் படித்தேன், இப்படி சொல்லுவாங்க. அப்போ மத்தெல்லாம் யார் படிக்கிறது?
முக்கிய கொஸ்டின் படிக்கிற மாதிரி அது. ஏன்னா அது அவங்களுக்கு பிரியமானது, மற்றதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலை. அப்படி இல்லை. யூ மஸ்ட் நோ த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். முழு வேதாகமத்துலேயும் தேவன் என்ன சொல்லுறாங்க நம்ம முழுமையாக விளங்கிக்கிறணும். முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காரியங்கள் புரியலைன்னு சொன்னால் செலக்டிவாக சில இதுகளை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆபிரகாம்னா யார், மோசேனா யார், தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா அவங்கள உள்ள சில வார்த்தைகள் அவங்களுக்கு புரியாது, அல்லது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய வயதுக்கு அது ஏற்றதாக இருக்காது. அப்போ சில காரியங்களை நம்ம அவங்களுக்கு விளங்குறது அரிதாக இருக்கிறனால நம்ம என்ன சொல்கிறோம், நீ சங்கீதத்தை படி, நீதிமொழியில் படி, அல்லது நீ புதிய ஏற்பாட்டை படின்னு சொல்கிறோம். நாம் சொல்கிறது என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவராக இயேசு கொடுத்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ புதிய ஏற்பாடுங்கிறது சின்ன புத்தகம், அது உரைநடையில் தான் எழுதியிருக்கு, அது கவிதையாக இல்லை, நம்முடைய சொந்த தாய்மொழியில் இருக்குது. அதில் நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது, எளிதாக புரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அதை கண்டிப்பாக முதல்ல வரிசையாக வாசிக்கணும். சில பேர் திரும்ப திரும்ப அதையே வாசிப்பாங்க, மற்ற இதில் படிக்காமல் விட்ருவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எல்லா வார்த்தைகளையும் தொடர்ச்சியாக வாசித்து அதுக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. சில பேர் இப்போ எல்லாமே கைபேசியில் வந்துருச்சா, அதையே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சர்ச்சுக்கு வரும்போது முக்கியமாக பைபிள் எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் செல்ஃபோனில் பைபிள் படிக்காதீங்க. வீட்டில் படிக்கும்போதும் பைபிளில் படித்து அதில் முக்கியமான காரியங்களை அண்டர்லைன் பண்ணுங்கள். அதை அடுத்து நீங்கள் படிக்கும்போது பளிச்சுன்னு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கும், அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பிரதர் சாக்கு சொன்னாங்க, அவங்களுடைய புத்தகத்தையெல்லாம் ஒரு இதில் படித்ததை போட்டிருந்தாங்க. பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிறுக்கி எழுதி என்னுடைய பைபிளை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், கலராக இருக்கும், உள்ள கோடாக இருக்கும். ஒரே பக்கத்தில் கூட பல கலரில் கோடு இதாக இருக்கும். முதல்ல ஒரு கலரில் கோடு ஓடும், திரும்பி வசனத்தை படிக்கும்போது அதே இது இன்னொரு கலரில் போடுவேன், அல்லது மஞ்சள் கலரில் அடிப்பேன், பச்சை கலரில் அடிப்பேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் என்னை விளம்பரம் பண்ணிக்கிறக்கா சொல்லலை, நாம் படிக்கணும்னு நினச்சி படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். அந்த வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை படித்து முடித்தோம்னா அடுத்த தடவை யாருமே படிக்க முடியாது. பாருங்கள் என் புத்தகம் எப்படி இருக்கும் பாருங்கள், கலராக இருக்கும். அப்படி நம்ம என்னை விட நல்லா ஆர்வமாக படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் கண்டிப்பாக நம்ம வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அதுக்கடுத்து அதனுடைய நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தேயு 22:29 வாசிங்களேன். மத்தேயு 22:29 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கு, அவர் கல்லாதவராக இருந்து வேத எழுத்துக்களை எவ்வளவாய் அறிந்திருந்தார் என்று அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். அவர் போய் கல்லூரியில் படித்தவர் அல்ல, நம்மை போன்று கல்வி கற்றவர் அல்ல. ஆனால் ஏன்னா இப்போ நம்ம கல்விக்கு இந்த சந்ததியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்கேஜி யூகேஜிலேயே லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறவங்க இருக்கிறாங்க, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்காமல். ஆனால் பைபிளில் படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ சீரியஸான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே கிடையாது. நான் அதெல்லாம் ஒரு அன்இம்பார்ட்டன்ட் மாதிரிக்க, அல்லது ஒரு ஊருகா மாதிரிக்க. இப்போ சர்ச்சும் அப்படி தான் ஒரு சிலருக்கு. ஸோ அதை வாசிங்க. மத்தேயு 22:29 ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை கடிந்து கொண்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். பாருங்க, அவர்களை கடிந்து கொண்டார். வேத வாக்கியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கீங்க, புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறீங்க, தப்பான எண்ணம் கொண்டிருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி வேதத்தையே ஒரு சிலர் தப்பாக போதிக்கிறாங்க. நீங்கள் வேதத்தை வசனத்தை அறியலைன்னா பாருங்கள், ஆண்டவர்கிட்டே பிசாசானவன் வேதத்திலிருந்து வார்த்தையை சொல்லி அவர் சோதிக்கிறான். நீ இங்கேருந்து தாழ குதியும், உடைய தூதர்கள் அது அவர்கள் தங்கள் உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொள்வார்னு எழுதியிருக்கல, அதனால் குதிங்கிறாங்க. ஆண்டவர் உபாகமத்திலிருந்து வசனங்களை சொல்லி அவருடைய எதிர்த்து நிற்கிறார், இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி. அப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிலர் சில புற மதஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வேதத்தை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி தப்பாக போதிக்கிறாங்க. பாருங்கள், சமீபத்தில் நான் ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தேன். அதில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணும்போது நீ தனியாக ஒன்று அரைக்கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே ஜெபம் பண்ணு எழுதியிருக்கு, அப்புறம் எதுக்கு நீங்கள் சபையில் தனியாக கட்டணம் வச்சு இப்படிலாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அதை எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். அப்போ சபை கூடியறதில் விட்டு விடாதுன்னு எழுதியிருக்கே எபிரேயர் 10:25 அந்த வசனம் அவங்களுக்கு தெரியாது. இப்படி பேலன்ஸ்டாக போனோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2 சபை ஆதியிலேயே திருச்சபையார் கூடி என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு எழுதியிருக்கு பாருங்க. எதுக்கெல்லாம் சபை கூடி வரணுங்கிறது இப்போ இந்த காலத்தில் இருக்கிற நமக்கு அது பதிலாக இருக்கிறது. 2ஆவது அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They were continually devoting themselves to the apostles' teaching. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்பதற்கு, ஃபெலோஷிப் ஒருவரோடு கூடி ஐக்கியப்படுவதற்கு, டு த பிரேக்கிங் ஆஃப் பிரெட் அண்ட் பிரேயர், அவர் ஜெபம் பண்ணுவதற்கும் அப்பம் பிட்குவதற்கும். ஆக இந்த 4 முக்கியமான காரியங்கள் எழுதியிருக்கு. அவர்கள் அதற்காக ஐக்கியப்பட்டார்கள். அப்போ they were continually devoting themselves அப்படின்னா தொடர்ச்சியாக
அவங்க தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். எதுக்குனாக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு, அந்யோன்யமான ஐக்கியத்தை வளர்த்து கொள்வதற்கு, அப்பம் பிடிக்குதலுக்கு, ஜெபம் பண்ணுவதற்கு. ஆக இதெல்லாம் வந்து சபை கூடி வரலைன்னா எப்படி கிடைக்கும்? அருமையானவர்களே, இன்றைக்கி சபைக்கு வந்து வார்த்தையை கேட்கக்கூடியவங்க ஒரு சிலர் எப்படி இருக்காங்க தெரியுமா? எஸ்ஐகேலுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 30லேருந்து 32 வரைக்கும் வாசிங்க. எஸ்ஐகேல் 33 30-32 வாசிங்க. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சகோதரனும் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ, நீ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். நீ இனிய குரலும் கீத வாக்கியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாக இருக்கிறாய். பாட்டு பாடுறவன்னு சொல்லலை, ஒரு இன்பமான பாட்டு நல்ல இனிய குரலில் நல்ல இசையோடு பாடும்போது அது எப்படி கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குமோ, அதுபோல் உன்னுடைய செய்திகளை கேட்க அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கு? அவர்கள் உன் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். அவங்க உட்காருவாங்க, வார்த்தையை கேட்குறது போல் தலையாட்டுவாங்க, நம்ம பார்த்தோம்னா அப்படின்னு தலையாட்டிக்கிடுவாங்க, அழிச்சிக்கிடுவாங்க. நான் இங்கே தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அவங்களுடைய இருதயமும் தூரமாகும். வேதத்தில் எழுதியிருக்கு, அவர்கள் வந்து சரீர பிரகாரமாக இங்கே உட்காந்துருக்காங்க, ஆனால் அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. தேர் ஹார்ட் இஸ் ஃபார் அவே. அவங்க பிஸ்னஸை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, வீட்டை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில இங்கே வந்து உட்காந்து தூங்கி விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்க்குறேன் சில இடங்கள் எல்லாம் அப்படி நல்லா அப்படியே தூக்கம் அவங்களுக்கு அசைப்போடும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ராவலோ தூக்கமின்மையோ அல்லது ஏதாவது ஒரு மாத்திரை போட்டிருப்பீங்க, ஒரு ட்ரௌசினஸோ கூட வரலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல, வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங். ஆனால் பெரும்பாலானவங்க வந்து பார்த்திங்கனாக்கும் வர நாள் பூரா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் நல்லா, ஏன்னா அது தாலாட்டு போடுறது மாதிரிக்கே நம்ம வந்து நல்லா உட்காந்து வேண்டியது. நான் அப்படிப்பட்டவங்களை சொல்லுவேன், ஃபேனுக்கு அடியில் உட்காராதீங்க. ஏன்னா அதனால் அப்படி ஜிலு ஜிலுன்னு காற்று வரும். நீங்கள் நல்லா வீட்டில் அழுப்பில் வந்தீங்கன்னாக்கும் நல்லா தூக்கம் வரும். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணணும். ஏன் சில பேருக்கு வந்து அது ஒரு கன நித்திரையின் ஆவி வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் சர்ச்சில் வந்து உட்காந்தோன்னே எனக்கு தூக்கம் வந்துடுதுன்னு. அது என்ன ஆவி அது? என்றைக்கோ ஒரு நாளைக்கு நான் சொல்லலை, உட்காந்தோடனே தூக்கம் வந்துடுது அப்படின்னாக்கும். அதே மாதிரிக்கு ஒரு சிலருக்கு பைபிள் எடுத்தால் தூக்கம் வந்துடும். காரணம் என்னென்னா அதில் ஆர்வம் இல்லை, அதனால தான். ஸோ இது இன்னொரு தகராறு எப்படி இருக்காங்கன்னாக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரம் 19-21 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 17:19-21. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு ஏதேன் அப்படின்னு அத்தேனே பட்டணம் தமிழில் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் வந்து ஏதேன்ஸ் இருக்கும். வாசிங்க. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. காரணம் அவர்களுக்கு பொழுதுபோக்கு என்னது? புதுசு புதுசான செய்திகளை கேட்கறது, புதுசு புதுசான விளக்கங்களை கேட்கறது, அதே வார்த்தைக்கு வந்து புதுசான ஓமானங்களை கேட்கறது. அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெயின்மெண்ட். அவர்கள் வந்து எப்படி நம்ம சினிமா பாட்டுக்கு பதிலாக கிறிஸ்தவ பாடல் போட்டு கேட்குறோம். கிறிஸ்தவ பாடல் போட்டுக்கு சினிமா பாட்டு கேட்கக்கூடாது, அதனால் ஏதோ ஒரு பாட்டு கேட்கணும். அந்த இசையில் மயங்கிறதுக்காக சினிமா பாட்டுக்கு பதிலாக கிறிஸ்தவ பாட்டு. அதே இப்போ ஒரு சிலர் வந்து வர்த்தகமாக மாறிவிட்டார்கள். ஒரு காலத்தில் கல்வி மருத்துவம் எல்லாம் சேவையாக இருந்தது, இப்பொழுது அதெல்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. நிறைய வசதியானவங்கள்லாம் வந்து கல்விக்கூடங்களை கட்டி அதை வந்து கல்லூரி இதெல்லாம் வச்சு அது வந்து ஒரு வியாபார ஸ்தலத்தை போல் ஆரம்பித்து விட்டார்கள். மருத்துவமனைகளெல்லாம் இப்பொழுது வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. எனவே இப்பொழுது கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி தான். இப்போ வந்து என்னென்னாக்கும் அது பாட்டு போட்டு அந்த பாடல்களை விற்று அது ஒரு வசதியான ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு தொழிலாக மாறிவிட்டது. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் செத்தான் அது மாதிரிக்கே இருக்குது. ஒரு பாட்டை வீடியோவில் போட்டு கேட்டிங்கன்னாக்கும், சினிமாவில் அந்த காலத்தில் ஹீரோயின்லாம் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு புது புது ஆடைகளை உடுத்துவாங்க. ஒரு பாட்டு 5 நிமிஷம் ஓடிச்சுன்னா 5 நிமிஷத்தில் வந்து அவங்க 4-5 ட்ரெஸ்ஸை மாற்றி 4-5 இடத்துல எடுத்து போடுவாங்க. அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக அவன் போடுறான். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ பாடல்களை பாடுகளும் பார்த்தீங்கன்னா சரக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த பாடலில் திரும்ப திரும்ப அதே வரிகள் வரும், அதே ஒரு வார்த்தைகள் வரும், நம்ம கேட்டதே இருக்கும். புது புது ராகம், புது புது இசை, புது புது இடம், புது புது ட்ரெஸ்ஸு. சினிமாக்காரன் தோற்று போயிட்டான். அது மாதிரிக்கு வந்து அவங்க ஹீரோயினை நடிக்கிறது மாதிரிக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இயேசு ஆண்டவரே காதலனை போல கற்பனை பண்ணி பாடல்கள் எழுதி பாடுகிறார்கள். இதையெல்லாம் போய் கேட்குறதுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குது.
ஆக அதை வந்து ஒரு வர்த்தக ரீதியாக அவர்கள் வருமானத்தை பெருக்கும் தொழிலாக மாற்றிவிட்டார்கள். இன்னும் அருமையானவர்களே, இப்படி புதுசு புதுசான காரியத்தை கேட்கறதுக்காக நம்ம சபைக்கு வர்றோமா, அல்லது சபையில் வார்த்தைகளை கேட்டுட்டு வந்து அவர்களுக்கு வந்து அதை கை கொண்டு நடக்கணுங்கிற அக்கறை இல்லாமல் இருக்கிறோமா? யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22 to 24 வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22 to 24. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். ஆக அவங்க எதுக்காக வார்த்தையை கேட்குறாங்க அப்படின்னாக்கோ, அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக. therefore it is necessary that of the men who யாக்கோபு 1:22, அதாவது திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டு அப்படின்னு என்ன எழுதியிருக்கு பாருங்க, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு அப்படின்னா, நீங்கள் கேட்டுட்டு கீழ்ப்படியலைன்னா யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்றீங்க. சபைக்கு வந்து உட்காரதுனாலையோ வார்த்தையை கேட்கறதுனாலையோ அல்லது மூளை அறிவில் அதை அறிந்திருக்கிறதுனால there is no use at all. எப்பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் கை கொண்டு நடக்கிறீங்களோ அப்பொழுது தான் அதுக்குள்ளதான பலனை பெற முடியும். அதைத்தான் அவர் யாக்கோபு 1:22 எழுதியிருக்கார். அல்லாமலும் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஆங்கிலத்தில் எழுதியிருக்க, பட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட் அண்ட் நாட் மியர்லி ஹியரர்ஸ் ஹூ டெலூட் themselves. வார்த்தையை கேட்டுட்டு அவங்க தங்களையே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். கேட்குறாங்க, கீழ்ப்படியறதில்லை. they don't obey. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இஃப் எனி ஒன் இஸ் எ ஹியரர் ஆஃப் த வேர்ட் அண்ட் நாட் அ டூயர் இஸ் லைக் எ மேன் ஹூ லுக்ஸ் அட் ஹிஸ் நேச்சுரல் ஃபேஸ் இன் அ மிரர் ஃபார் ஒன்ஸ் ஹி ஹஸ் லுக்டு ஹிம்செல்ஃப் அண்ட் கான் அவே ஹி ஹஸ் இமீடியட்லி ஃபர்காட்டன் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹி வாஸ். கண்ணாடியில் போய் முகத்தை பார்க்குறோம், அதில் இங்கே ஒரு கரை இருக்குது, இங்கே ஒரு அழுக்கு இருக்குது. நீ கண்ணாடியை பார்த்ததோடு போனீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். நீ போய் தண்ணி எடுத்து முகத்தை கழுவி அந்த அழுக்கை நீ வந்து நீக்கி சுத்திகரித்து கொள்ளாவிட்டால் கண்ணாடியை பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? அப்போ நீ வேத வசனத்தை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் இட் இஸ் லைக் எ மிரர் ஷோயிங் யூ வாட் இஸ் யுவர் இன்னர் ஆட்டிடியூட். பாவத்தை குறித்து, பணத்தை குறித்து, உலகத்தை குறித்து உன்னுடைய காரியம் உள்ள என்ன இருக்குங்கிற தேவன் வெளியரங்கமாக காமிக்கிறாரு. ஜஸ்ட் லைக் ஷோயிங் இன் மிரர், கண்ணாடியில் காமிக்கிற மாதிரிக்க அதை காமிக்கிறேன் பார்க்குறேன். ஆமாம்மா நான் இப்படி தான் இருக்கிறேன், ஆமாம்மா இப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் செய்கிறதே செஞ்சுக்கிட்டு இருந்தா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? கேட்கறதுனாலேயோ பார்க்கறதுனாலே ஒரு யூஸும் கிடையாது. சரி, ஆக இப்பொழுது நான் வந்து 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். ஒன்று என்ன? ஜெபிக்கிறது. 2வது வேத வசனத்தை வாசிக்கிறது. 3வது அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கிறது. கேட்கறது மாத்திரம் இல்லை. 4வது ஒரு காரியம் என்னன்னாக்கும், நாம் வந்து சபை கூடி வருதல். எபிரேயர் 10:25 வாசிப்போம். நான் முதல்ல சொன்னேன், கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் ரீசெண்டாக ஜட்ஜு சொன்னார். என்ன சொன்னார்? நீ ஜெபிக்கும் போது அரை கதவை பூட்டிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணால் போதும். இன்றைக்கி பாருங்கள், யூடியூப் வந்துருச்சு. யூடியூப்பில் நிறைய செய்திகள் இருக்குது, விதவிதமாக கேட்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பெந்தகோஸ்துக்காரங்கள்லாம் அது வந்து நடுங்க வச்சுருக்கு. காரணம் என்னென்னா, நிறைய பிரசங்களை வீட்டில் இருந்து கேட்டு சபைக்கு போக மாட்டேங்கிறான். ஏன்னா அங்கே போனால் குடுன்னு உரிச்சு எடுக்கிறாங்க. இது பிரச்சனையே இல்லை. வீட்டில் உட்காந்து விரும்புகிற பிரசங்கத்தை கேட்கலாம், விரும்புகிற பாட்டை கேட்கலாம், விரும்பினா கேட்கலாம், அதை போட்டு விட்டு தூங்கலாம், அல்லது பாத்ரூம் போகலாம், வரலாம். ஒரு அட்டென்டிவாக உட்காரணும் அவசியம் கிடையாது. நீங்கள் சபைக்கு வந்து உட்காந்திங்கன்னா வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எந்திரிச்சு போனீங்கன்னா அதோட போகலாம். ஆனால் இங்கே படுக்க முடியாது, கேட்டுக்கிட்டு அசால்ட்டாக இருக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு அலாட் சம் டைம். ஒரு குறிப்பிட்ட டயத்தை அதுக்குன்னு ஒதுக்கணும். ஆனால் வீட்டில் என்ன அப்படி கிடையாது. அதனால் யூடியூப்பு இதெல்லாம் ரொம்ப வசதியாக போச்சு. ஓகே, ஆனால் அந்த மாதிரி கேட்குறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள் சர்வசாதாரணமாக. அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கும், சாப்பிட்டா காசு குடும்பம் இல்லைன்னா போகலாம், காசை பற்றி பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஹோட்டலில் நீங்கள் வந்தே வரலைன்னு சொல்ல வேண்டியதில்லை. இஷ்டம்னா போகலாம், இல்லைன்னா இருக்கலாம். ஹோட்டல்காரர் வந்தோன்னா சும்மா கேட்பார், என்ன உங்களை ஆளே காணான்னு கேட்பார். ஆமாம், அவர் வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டா ரைட்டு, அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் ஒரு வேலைக்கு வரலைன்னு சொன்னால், நைட்டு இன்றைக்கி நான் வர முடியாது, எனக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாப்பாடு வேண்டாம், நாளைக்கு நான் வந்து இந்த இடத்துக்கு போகிறேன், வீட்டில் சொல்லிட்டு போவோம். ஏன்? தட் இஸ் யுவர் ஹவுஸ், யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் தட் ஃபேமிலி. அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு மெம்பரு. ஆனால் இன்றைக்கி வந்து சபையை வந்து ஒரு காட்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு நினைக்கிறது கிடையாது. இது நான் வந்து ஒரு தேவ பக்தி உள்ள தேவனுடைய குடும்பம்னு நினைக்கிறது இல்லை. அதனால் சபைக்கு இஷ்டம்னா வருவாங்க, இல்லைன்னா போவாங்க. தே ஆர் நாட் கமிட்டட் மெம்பர்ஸ், தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரமாக சபையில் அவங்க அங்கம் கிடையாது. இஷ்டம்னா வரலாம், இஷ்டம்னா போகல. ஜஸ்ட் லைக் ஹோட்டல் போனால் நம்ம பே பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம வந்து வரலாம். அவங்க ஹோட்டல்காரங்க யார் நம்மளை ஏன் நீங்கள் வந்தீங்க வரலன்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் சபையை சில பேர் நினைக்கிறாங்க. இஷ்டம்னா வருவாங்க, இல்லைன்னா இருப்பாங்க. சில பேர்கிட்ட கேட்டால் சரி என்ன பிரதர் சபைக்கு வரல அப்படின்னு, அது வேலையாக போச்சு, எங்கே கேதமாக போச்சு, எங்கே விசேஷமாக போச்சு அப்படின்னா என்ன? உங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்குது, ஒரு விசேஷம் இருக்குது, சொந்த வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. இது எதுவுமே இல்லைன்னா when there is no other work you will come to church. So you are giving the least importance to the
பைபிள் அண்ட் கேதரிங் ஆஃப் த சர்ச், சபை கூடி வர்றதை வந்து நீங்கள் கடைசியாக வச்சுருக்கீங்க. தேவன் என்ன சொல்கிறாரு, நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், புட் காட் ஃபர்ஸ்ட் இன் ஆல் யூ டூ. நீதிமொழிகள் 3:6 வாசிக்கிறோம், புட் காட் ஃபர்ஸ்ட் இன் ஆல் யூ டூ, அப்பொழுது உன்னுடைய வழிகளை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஆனால் இப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டு, இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்காருன்னா இவருக்கு வேலை இல்லை, இவருக்கு வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் கிடையாது, இன்றைக்கி இளவு கிடையாது, இன்றைக்கி வந்து கல்யாணம் கிடையாது, இன்றைக்கி காது குத்து விசேஷம் ஒன்றும் கிடையாது. அதனால் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காரு, சர்ச்சுக்கு வர்றாரு. ஸோ காட் நோஸ் த ஹார்ட். எரேமியா 17:9-10 வாசிக்கிறோம், நான் ஒவ்வொரு மனிதனுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு கர்த்தராகிய நானே அவன் இருதயத்தையும் அவன் உள் இந்திரியங்களையும் நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்க, எப்படிப்பட்ட ஆளில் குறித்து நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்கிறோம்னு முக்கியம் கிடையாது. ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா, ஒரு கல்யாணம் பண்ணோம்னா, ஒரு விசேஷம்னா, அந்த பெரிய பெரிய பக்திமான்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள பேரை போட்டு அவங்கள வந்து அங்கே ஜெபம் பண்ணி எங்கள் ஆரம்பிச்சு வைங்க. உலகத்தாரும் அதுதான் செய்கிறாங்க, ஆர்சியிலையும் சரி கிறிஸ்டின்ஸ் வட்டாரத்துலையும் அதுதான் செய்கிறாங்க. பக்திமான்களை கூப்பிட்டு இதை பாடல் பூசை 10 சாமியார் வர்றாங்க, அந்த சாமியார் இந்த சாமியார் எல்லா சாமியாருங்க. எத்தனை சாமியார் வந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் வந்து அவர் உடுப்பை பார்த்தோ, உடையை பார்த்தோ, பட்டத்தை பார்த்தோ, தோற்றத்தை பார்த்தோ அவர் மதிக்கிறவர் அல்ல. ஹீ லுக்ஸ் இன் டு யுவர் ஹார்ட். வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் மணி? பணத்தின் மேல் உன் அபிப்பிராயம் என்ன? வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் சின்? பாவத்தை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட்? தேவனுடைய வார்த்தை குறித்து நீ பயப்படுகிறாயா? டு யூ ஃபியர் காட்? தேவனுக்கு பயப்படுகிறாயா? இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ கணக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஹீ இஸ் லுக்கிங் இன் டு யுவர் ஹார்ட். உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். அதில் வந்து தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமே கிடையாது. உலகத்தானுக்கும் கிறிஸ்தவனுக்கும் பேரில் தான் வித்தியாசம் இருக்குது, வேறு எதுலையும் வித்தியாசம் கிடையாது. உலகத்தில் உள்ளவனுக்கும் எனக்கு என்ன பிறப்பினால் கிறிஸ்தவன் ஆகவே முடியாது, மறுபிறப்பினால தான் கிறிஸ்தவன் ஆக முடியும். பைபிள் கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட். தேவனுடைய ஆவியினால் பிறந்தால் ஒழிய நாம் வந்து மாம்சத்தின்படி பிறந்தால் உலகத்தினுடைய ரெக்கார்டில் வந்து உங்கள் அப்பா கிறிஸ்தவன், இவரும் கிறிஸ்தவன், அப்பா இன்ன ஜாதினா நீனு கிறிஸ்தவன். அப்படி அல்ல தேவனுடைய பார்வையில். எனக்கு இன்னைக்கு உலகமும் வேணும், தேவனும் வேணும், பணமும் வேணும், தேவனும் வேணும், பாவத்தினால் வர்ற இன்பமும் வேணும், தேவனும் வேணும், எனக்கு சினிமாவும் வேணும், தேவனுடைய சபையும் வேணும். நோ, தேவன் தெளிவாக சொல்லிட்டார், உலகத் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. எய்தர் யூ வில் ஹேட் ஒன் அண்ட் லவ் தி அதர், ஆர் யூ வில் லவ் த ஒன் அண்ட் ஹேட் த அதர். யூ கேனாட் லவ் போத் காட் அண்ட் மணி. பணத்தையும் தேவனையும் நீ நேசிக்க முடியாது, பாவத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, மனிதர்களை பிரியப்படுத்துகிறவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தீஸ் ஆர் த குவாலிஃபிகேஷன். இட்ஸ் நாட் த பைபிள் காலேஜ் டிகிரி. பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வர டிகிரி வச்சுட்டு ஊழியம் செய்கிறது அல்ல. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு 3 முக்கியமான காரியம் என்னென்னா, பாவத்துக்கும் பணத்துக்கும் அல்லது உலக இன்பங்களுக்கும் அடிமைப்படுகிற எவனும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எனவே அருமையானவர்கள், நம்மளை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அண்ட் லாஸ்ட்டு ஃபெலோஷிப்பிங், நம்ம அதில் வாட்சோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:42 தி இம்பார்ட்டன்ஸ். எதுக்காகனாக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யமான ஐக்கியம். சபைக்கு சில பேர் வர்றாங்க, எதுக்கு வருவாங்கன்னாக்கா சும்மா ஒரு கிளப்பு மாதிரிக்கே ஒரு ஜாலி. இன்றைக்கி சின்ன பிள்ளைகள்லாம் சர்ச்சுக்கு எதுக்கு வர்றான்னு கேளுங்க. ஒன்று அவங்க வந்து நல்லா எப்படா சர்ச்சு முடியும்னு பார்த்து ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இருப்பாங்க. ஏன்னா தே டோன்ட் நோ எனிதிங் அபவுட் பைபிள் அண்ட் அதர் திங்ஸ். அதனால் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு வருவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வருவாங்க. இன்றைக்கி சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சர்ச்சுக்கு வர்றது என்னன்னாக்கா ஜஸ்ட் லைக் ஏ கிளப்புக்கு எதுக்கு வர்றாங்க? ஜாலியாக பொழுதுபோக்குறதுக்கு வர்றாங்க. இட்ஸ் ஏ சண்டேனா ஹாலிடே, அன்றைக்கி வர வேண்டியது எல்லாம் உட்காந்து கூடி கொஞ்சம் குழாவிட்டு இங்கே நல்லா சாப்பாடு போடுறோம், காணிக்கை எடுக்கிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. நோ என்ட்ரன்ஸ் ஃபீஸு. கிளப்புக்கு போனால் கூட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுக்கணும், மெம்பர்ஷிப் ஃபீஸ் கொடுக்கணும். நீங்கள் அதில் ஒன்றும் கிடையாது. ஸோ எவ்ரி சண்டே வீ கேன் கம் டுகெதர். நம்ம உட்காரலாம், பேசலாம், சிரிக்கலாம், விளையாடலாம், எல்லாரோடும் கூட நல்லா பழகலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்க ஓடி விளையாடலாம். ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட். சாட்டர்டே வந்து சில தம்பிமாரெல்லாம் வருவாங்க. ஸோ ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட். ஒரு சிலர் தான் அதை பக்தி விருத்தி ஏற்றுவா நினைக்கிறாங்க. ஸோ சபை கூடி வருதலை விட்டுக்கிறது போல் நீங்கள் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்கிறோம், நல்லது. ஆனால் சபைக்கு வந்து என்ன பண்ணுறோம்? டு வி ஹாவ் ரியல் ஃபெல்லோஷிப் வித் ஒன் another? தேவ பக்தி உள்ளவர்கள் நம்ம வந்து 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஸோ இஃப் யூ சே யூ லவ் காட், யூ ஹாவ் டு லவ் தோஸ் ஹூ ஆர் born ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். 1 யோவான் 5ஆவது அதிகாரம் வாசிங்க, 1-2 வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், நாம் வந்து இந்த 5 காரியம் சொல்லியிருக்கேன். காலையில் எந்திரிச்சு சொன்ன முதல்ல ஜெபம் பண்ணுங்க, எதுலேயும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கிவ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். 2வது வேதத்தை வாசிங்க, வாசிக்கிறோட நிற்காதீங்க, தியானிங்க, அது தியானிக்கோடு நிற்காதீங்க, அதை கை கொள்ளுங்க, அதை அப்பியாசிங்க.
ஒபீடியன்ஸ் இல்லாமல் வேதத்தை வாசிக்கிற பிரயோஜனம் இல்லை. 4வது என்னென்னா சபை கூடி வருதலை விட்டு விடாதுங்கள். 5வது என்னென்னா சும்மா சபை கூடி வந்துட்டு சும்மா ஜாலியாக கேலியாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகாதீங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹேவ் ஃபெல்லோஷிப் வித் ஒன் another, ஃபெல்லோஷிப் வித் ஹோலி பீப்புள். நம்ம வந்து ஹாகாய்ங்கிற ஒரு புக் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஹாகாய் ஆர் ஆபகு, அதில் ஒரு வசனம் எழுதியிருக்கேன். என்னென்னா பரிசுத்த பலியை செலுத்தக்கூடியவர்கள் வந்து அந்த மாம்சத்தை தொடுறதுனால பரிசுத்தமாக முடியும்னு கேட்டால் ஆகவே முடியாது. ஆனால் ஒரு செத்த பிரேயத்தை ஒருவன் தொட்டால் தீட்டுப்படுகிறான். நான் பாருங்கள், ஒரு செத்த பிரேயத்தை போய் ஒருத்தன் தொட்டான்னாக்கும் நம்ம வந்து கேயத்துக்கு போயிட்டு வந்தால் கூட குளிக்கிறோம். ஏன்னா அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாஸு, பேட் பாக்டீரியாஸு அண்ட் இன்ஃபெக்ஷியஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஜெம்ஸ் வந்து நம்மளை தொற்றிரும்னு சொல்லிட்டு குளிக்கிறோம். ஆனால் அதே இது வந்து சபையில் வந்து பரிசுத்தவான்களோட உட்காந்து உரசிட்டு போனால் சரி அந்த பரிசுத்தவங்களை ஒடிக்கிடுமா சொல்லுங்கள்? நாம் வந்து ஒரு கேதாகார வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட குளிக்கிறோம். ஏன்னாக்கா ஒருத்தர் தெரியாமல் கூட நம்ம ஒருத்தர் தொட்டிருப்போம், அது தொட்டுக்கிடும்னு சொல்லிட்டு. நீங்கள் பாவிகளோடு ஐக்கியப்பட்டீங்கன்னா நீ பாவி ஆவாய், பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட்டால் நீ பரிசுத்தவான் ஆக முடியாது. ஆனாலும் அந்த ஐக்கியம் உனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இட் வில் மோட்டிவேட் யூ டுவார்ட்ஸ் அ ரைட் டைரக்ஷன். இங்கே வந்து ஒரு சரியான திசையில் போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். வாயின் வார்த்தைகள்னாலேயோ அல்லது செய்கைகள்னாலேயோ பாவம் செய்யாதபடி வாழ்வதற்கு உனக்கு ஒரு சரியான கைடன்ஸை கொடுக்கும். எனவே சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள் மாத்திரமல்ல, அந்த சபை கூடி வரும் பொழுது என்ன நோக்கத்தோடு வருகிறோம்? ஐக்கியத்தை வளர்த்துக்கொள்ளணும். ஐக்கியத்தை வளர்த்துக்கொள்ளணும். இட் இஸ் நாட் டெவலப்பிங் ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் டெவலப்பிங் இன் தி டூயிங் டுகெதர் சம்திங் ஃபார் காட். தேவனுக்காக ஒன்றை சேர்ந்து செய்கிறது, இணைந்து செய்கிறது, தட் இஸ் ஃபெல்லோஷிப். இன்னும் யாருமானவர்களே, இந்த வார்த்தையும் 10ஓட 11 கேட்டுட்டு நீங்கள் போய் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பழைய குருடின்னு, அப்படி நீங்கள் செய்கிறது செஞ்சீங்கன்னாக்கும் நான் பேசுகிறதுக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கேட்குறதுக்கும் பிரயோஜனம் இல்லை. தேவன் வந்து உங்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே நியாயம் தீர்ப்பார். ஸோ ஃபியர் காட். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகம் கேட்கப்படும். காதுலவர் கேட்க கடவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையில் பாரமான காரியங்களை, புத்திமதிகளை கேட்டோம். நான் அதற்காக ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்கிறேன். நானும் கேட்ட பொழுது வெகுவாய் என்ன செஞ்சேன்னா, ஒரு பாரம் எனக்கிட்ட இருந்தது. நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் அநேகந்தரம் என்ன செஞ்சுருக்கேன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னுடைய 17வது வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படி ரட்சிக்கப்பட்டவுடன் அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக எப்போதும் என்ன செய்வேன்னா, வேதம் 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 தான். நான் ஃபுல்லாக வேதத்தை என்ன செய்வேன்னா படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் முழுசாக படித்த முதல் புக்கு எது தெரியுமா? கேட்டால் நீங்கள் ரொம்ப சிரிப்பாக கூட வரும். எபிரேயர் புத்தகம். எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தை நான் என்ன செஞ்சேன்னா திருப்பி என்ன செஞ்சேன்னா வாசித்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்னன்னே தெரியாது. அதில் உள்ள இதெல்லாம் ரொம்ப மேன்மையான கருத்துக்கள், மேன்மையான சத்தியங்கள். ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆண்டவர் ஆனால் என்ன செஞ்சார்னா திருப்பி அதை எனக்கு படிக்க சொன்னார், படிக்க வச்சார். நான் படித்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜெபம் பண்ணணுன்றது ஒரு பொதுவான காரியத்தை நான் கேட்டிருப்பேனே ஒழிய, நீ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஆனால் எனக்கு என்னென்னு தெரியாது. நான் என்ன செய்வேன்னா, காலையில் அது எவ்வளவு என்னுடைய நினைவிற்கு நான் என்ன செய்தது இல்லை அப்படின்னா, 6 மணிக்கு மேலே தூங்குனதே கிடையாது. இப்போதும் நான் அப்படி தான் கடைப்பிடிக்கிறேன். குறைஞ்சது 5 மணிக்குனாலும் நான் என்ன செய்யணும், எந்திரிக்கணும் அப்படின்னு நினப்பேன். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேனே ஒழிய, நான் இப்படிப்பட்டவன், நான் நல்லவன், நான் அப்போல்லாம் என்ன செய்யலை அப்படின்னா பாவத்தின் மீது வெற்றி எனக்கு இல்லை. அதனால் அதில் மேன்மை பாராட்ட இடமே கிடையாது. ஆனால்
ஆண்டவருடைய சமூகத்திற்கு நான் போகணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன்னா கண்டினியூவாக என்ன செய்வேன்னா அது 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 என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. ஒரு சில நேரங்களில் நான் ஞாபகத்துக்கு வைக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஒரு சில வேளைகளில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், உப்பு இருக்குல்ல, உப்பு கல் உப்பு, அந்த கல் உப்பை தரையில் போட்டு என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால் அதில் முட்டி போட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் மேன்மை பாராட்ட சொல்லலை. எதுக்காகனா நான் அப்போ பாவத்து மீது வெற்றியே எனக்கு இல்லை, ஆனால் நான் அதை செய்வேன். ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சிந்தையில் வைக்கணுன்றதுக்காக இதுபோல் காரணங்களை சொன்னால் உங்களுடைய சிந்தையில் என்ன செய்யும்னா மறக்காது, அதுக்காக நான் சொல்லுகிறேன். நான் பல மணி நேரங்கள் என்ன செய்வேன்னா வேதத்தை படிப்பேன். நைட்டு பூரா ஸ்கூலுக்கு போவேன், ஆனால் நான் படிக்கிறதெல்லாம் வேதமாக தான் இருக்கும். எங்களுடைய வீடு ஒரு ஓட்டு வீடு, ஹாஸ்பிட்டாஸு, அதனால் உழுக்க யாரும் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கணக்கணன்னு இருக்கும். வெளியே தான் எல்லாருமே படுத்துருப்போம். வெளியேனா அந்த திண்ணைன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இருக்கிற செட்டப் திண்ணை, அதில் தான் படுத்துருப்பாங்க. நான் என்ன செய்வேன்னா கதவை அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் மூட்டிட்டு, அந்த கரண்ட் இல்லாத வீடு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா திருப்பியும் எது சொல்கிறேன்னா இதெல்லாம் மறக்கக்கூடாது, அப்போ நம்ம வேதத்தை படிக்கணுமே அப்படின்றதுக்காக நான் சொல்லுகிறேன். கதவை பூட்டிட்டு அந்த காண்டா விளக்குனா இந்த பிரில் இங்கு பாட்டில், சின்ன பாட்டில்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் டியூப்பில் உள்ள வால்வு அது இருக்கும். அதை ரப்பரை எடுத்துகிட்டு அதை நட்டை போட்டு அதில் சும்மா அந்த திரி மாதிரி செஞ்சு மண்ணெண்ணெய் ஊற்றி அதுதான் என்ன செய்வேன்னா ஒரு சின்ன பெஞ்சு மாதிரி இருக்கும் கீழே உட்காந்து படிக்கிறதுக்கு. அதில் என்ன செய்வேன்னா காலை உழுக்க விட்டுட்டு நான் வேதத்தை படிப்பேன். ஒரு முறை அப்படி படிக்கும்போது என்ன செஞ்சிருச்சுன்னா என்னையே அறியாமல் தூக்கம் வந்துருச்சு. அந்த பாட்டில் அப்படியே சரிஞ்சு என்ன செஞ்சிருச்சுன்னா கீழே விழுந்துருச்சு. அது கீழே விழுந்தால் உடனே மண்ணை டக்குன்னு என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். வெளியே வந்து டக்குன்னு என் கைலியில் என்ன செஞ்சிருச்சுன்னா பட்டு அப்படியே தீ பிடிச்சிருச்சு. உடனே என்ன செஞ்சாச்சுன்னா தீயை அணைச்சிட்டேன். லேசான காயங்கள் தான், உடனே ஆஸ்பத்திரியில் போய் அது என்ன மருந்து போட்டு சரி பண்ணியாச்சு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா மனதில் இருக்கணும், ஆண்டவரே நான் வேதத்தை என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை என்ன செய்யணும்னா படிக்கணும். ஒரு முறை என்னை நான் சர்ச்சுக்கு போன அந்த பாஸ்டர் கேட்டாங்க, ஏதோ ஒரு பைபிளில் ரெஃபர் பண்ணும்போது இது எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். நீ இன்னும் படிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. நீ இன்னும் படிக்கலையா, அதை வேதத்தை படி அப்படின்னாங்க. நான் கண்டினியூவாக படித்தேன். நம்ம வேதத்தை குறித்து படிக்கும் பொழுது எப்படி எழுதியிருக்கிறது அப்படின்னா, பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து வாசித்தாலே நல்லாயிருக்கும். ஆனாலும் நான் 3ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1ஆவது வசனமும் 2ஆவது வசனம் ரெஃபருக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். தயவுசெய்து நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சிறு பிள்ளைகள், தயவுசெய்து வாலிப பிள்ளைகள், தயவுசெய்து என்ன செய்யுங்கன்னா கவனிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. புதிதாய் பிறந்த குழந்தை அது ஓயாமல் அழுதுகிட்டே இருக்கும். அதுக்கு வேலையே என்ன அப்படின்னா பாலை குடிக்க வேண்டியது, ஒன்ஸு இல்லாத ஆகி போக வேண்டியது, அவ்வளோதான். இதுதான் அதுக்கு வேலையே. அது குடிக்கும், அழுகும், திருப்பி என்ன செய்வாங்கன்னா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் தான் அது என்ன செய்யும்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளும் புதிதாய் பிறந்த குழந்தை, அதனால தான் அதில் போட்டிருக்கு இப்போ தான் பிறந்த குழந்தை. அது திருவசனமாகிய களங்கமில்லாத அந்த ஞானப்பாலின் மேல் நம்ம என்ன செஞ்சுருக்கணுமா, வாஞ்சையாக இருக்கணுமா. அந்த வாஞ்சை, விருப்பம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட விருப்பத்தை தாங்க, எனக்கு உதவி செய்ய
சகோதரர்கள்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே, ஆண்டவரே அந்த ஆவியை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய. நான் இன்றைக்கும் என்ன செய்கிறேன்னா வேதத்தை படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் நல்லவர், எனக்கு அவர் உதவி செய்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே எப்போதும் நான் வேதத்தை என்ன செய்யணும்னா படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது எனக்கு உதவி செய்யும், கண்டிப்பாக உதவி செய்யும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. பிரதர் சொல்கிறது போல் முதல் ஜெபம், அதுக்கடுத்து வேத வாசிப்பு அல்லது கேட்கிறது, அல்லது அதுக்கு அடுத்து கீழ்ப்படுகிறது. எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும். எனக்கு என்ன தெரியுதோ, நான் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் அந்த நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ தோல்விகளுக்குள்ளெல்லாம் போனேன். ஆனால் எப்படினாலும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் உமக்கு பிரியமாக நடக்கணுமே. வேலையை விட்டுட்டு, வேலை 5:30 மணிக்கு முடியும், 8:30 to 5:30 வேலை, 5:30 மணிக்கு வேலை முடியும். நான் வருவேன், வந்தால் அந்த நேர வீட்டுக்கு போக மாட்டேன். வீட்டுக்கு போகிற வழி இப்படி இருக்கும், ஜோமனை போகிற அந்த கிரவுண்டு வந்து அந்த கூடலூர் ரயில்வே ஜங்ஷனை கட்டிகிட்டு இருந்தாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ தடவாளங்கள்லாம் போட்டு நிறையா என்ன செய்வாங்கன்னா சமப்படுத்தி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எப்போதும் அதுதான் ஜெபம் இடம். நேராக வீட்டுக்கு போக மாட்டேன், அப்படியே நேராக என்ன செய்வேன்னா அந்த ஜெபம் பண்ணுற இடத்துக்கு வந்து என்ன செய்வேன்னா ஜெபம் பண்ணுவேன். என் கையில் ஒரு புதிய ஏற்பாடு எப்போதுமே இருக்கும், ஜெபம் பண்ணுவேன். ஒரு தடவை அப்படி உட்காந்துருந்தப்ப ஒரு 2 போலீஸ் வந்தாங்க. அவனுக்குள்ளே வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கனால போலீஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த குச்சியை வச்சு அடி உழுகுன்னு தான் நினச்சேன், ஆனால் அடி உழுகலை. ஆண்டவர் நல்லவர். என்ன செய்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த புதிய ஏற்பாட்டை காமிச்சேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவங்க ஒன்றுமே சொல்லலை. இல்லைப்பா, இந்த நேரத்தில் நீ என்ன செய்யக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது, நீ என்ன செய்ய போயிரு அப்படின்னா நான் வந்துட்டேன். நம்ம அதிகமான வாஞ்சை, விருப்பம், ஆண்டவரே எனக்கு வேண்டுமே. நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேனோ சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டோம். எப்போ நான் ரட்சிக்கப்பட்டனோ அது முதல் நான் எப்போ என்ன செய்வேன்னா எப்போதும் நான் சபைக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு நிலம் வர்றதை தான் நான் வச்சு சொல்கிறேன், நேர்மையாக சொல்கிறேன். நான் தோல்வியில் அடைஞ்சிருக்கேன், பாவத்தில் விழுந்திருக்கேன். ஆனால் தப்பி தவறி நானும் என்ன செஞ்சிருவேன், நான் சபையில் போய் விழுந்துருவேன். ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர் நல்லவர். நம்ம எப்போதும் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே சபை கூடி வருதலை அற்பமாக நான் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நான் அது ஒரு பெரிய கண்ணியமாக தான் நினைக்கிறேன். நான் அது ஒரு சாட்சியமாக நான் நினைக்கிறேன். நான் சபைக்கு வர்றதா இருந்தால் குறைந்தது, அது எங்கே போகிறதா இருந்தாலும், யாராவது வர சொன்னாங்க அப்படின்னா, யாராவது என்னைய எங்கேயாவது இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அல்லது சபையாக இருக்கட்டும் எந்த இடமா இருக்கட்டும், குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவேன், அங்கே போயிடுவேன். இதை மாற்றவே முடியாது. இனிமேல் நான் மாறவும் மாட்டேன், என்னால் மாற முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எப்போதும் ஆண்டவரே உம்முடைய காரியங்கள், உம்முடைய சபை, நான் எப்போதும் போவேன். செவ்வாய்க்கிழமை மீட்டிங்கா, செவ்வாய்க்கிழமை நான் இப்போ நடக்கிறத சொல்லலை, நான் என்னுடைய பழைய நாட்களை சொல்கிறேன். புதன்கிழமை மீட்டிங்கா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மீட்டிங்கா வெள்ளிக்கிழமை, எதுனாலும் என்ன செய்வேன், நான் போயிட்டே இருப்பேன். அதான் என்னுடைய லைஃப் ஸ்டைலே. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லையே. ஆண்டவர் என்னை அவர் செல்ல பிள்ளை போல தான் என்னை வச்சிருக்கிறார். உண்மையிலே சொல்கிறேன். நான் இன்றைக்கும் பூர்ணமானவன் கிடையாது. ஆனாலும் ஆண்டவரே எனக்கு உடைய கிருபை வேண்டுமே, உடைய பலன் வேண்டுமே, என்னால் முடியலையே, எனக்கு நீங்கள் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆண்டவர் கிருபை தர்றார். நம்ம எப்போதும் இப்படிப்பட்ட ஒரு ஆவி எனக்குள்ளாக என்ன செய்யணும்னா பற்றி பிடிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்க அப்படி நான் கேட்டப்ப, நான்
அதற்காக எவ்வளவு தெரியுமா கவனமாக இருந்தேன், அதிக கவனமாக இருந்தேன், ரொம்ப கவனம். எப்படி அப்படின்னா ரொம்ப தாகமாக இருந்தேன். எப்படி அப்படின்னா ஒரு தடவை நான் இருக்கிறேன் சர்ச்சில், ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா என்னை அபிஷேகிக்கிறார். நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்நிய பாஷை பேசி நான் ஆண்டவரை என்ன செய்கிறேன்னா அந்த அபிஷேகத்தில் கலிகூறுறேன். கலிகூர்ந்து இப்படின்னு விழிச்சு பார்க்குறேன், அது கனவு. நான் உற்சாகப்படுத்துறதற்காக சொல்கிறேன், ஆண்டவரே எங்களுக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் ஆண்டவர் தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார், கண்டிப்பாக தருவார். என்னை எப்படி அப்படி அபிஷேகித்தாரோ அதே போல் கொஞ்ச நாளுக்குள்ளாக அதே நான் எப்படி பார்த்தனோ, எப்படி கனவு கண்டேனோ அதே மாதிரியே நான் என்ன செஞ்சேன்னா என்னுடைய சபையில் நான் போய் கொண்டிருந்த அந்த சபையில் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டேன். ஆண்டவர் நல்லவர், என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆவியால் நாங்கள் பிடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நம்ம எப்போ ரட்சிக்கப்படுகிறோமோ அப்போவே ஆவியானவர் நமக்குள்ளே வந்துடுறாரு. அபிஷேகம் அதுக்கு அடுத்து தான், அது அடுத்தது. அதில் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஆவியை தாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட ஆவியை தந்து நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். தயவுசெய்து நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே நாங்கள் சபைக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்குறோம், நாங்கள் தினம் ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டவரே, நாங்கள் தினம் வேதத்தை ஆண்டவரே முழு இதயமாய் வாசிக்க போகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் கீழ்ப்படிய போகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். எங்களுக்கு என்ன தேவை என்பது ஆமாண்டவரே உமக்கு தான் தெரியும். எங்களுக்கு நேராக நீர் வார்த்தைகளை தந்து பேசி விடுங்க. இந்த நாளில் நாங்கள் சபை கூடி வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். நம்ம ஒருவரும் ஜெபித்தோம். இந்த நாளில் அடிப்படையான சத்தியத்திலே கூட நாம் இன்னும் தேராதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் நம்ம மத்தியிலே வல்லமையாய் தேவன் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மோடு இடைப்பட்டார். நான் கடந்த நாளில் கூட நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படியாய் நாங்கள் பேசிக்கொண்டோம். வாலிபர் கூட்டத்தில் கூட சந்தோஷ் பிரதர் பேசின ஒரு செய்தியை குறித்து நான் ஷேர் பண்ணேன், பிரதரும் ஷேர் பண்ணாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டோம். நாங்கள் ஒரு குருடன் காலையில் எந்திரிச்சான்னா அவனுக்கு ஏகப்பட்ட நிறைய அவருக்கு தேவைகள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அவர் எடுக்கக்கூடியது எதுவாக இருக்குன்னா வேற எதுவும் கிடையாது, அவருக்கு வாக்கிங் சிஸ்டம் தான் அவர் என்ன செய்வார், எடுப்பார். ஏன்னா அவருக்கு அது பொக்கிஷமாக இருக்குது, அதுதான் அவருக்கு முக்கியமானது. அவருடைய வாழ்க்கையில் அந்த நாளில் கடந்து போகணும் அப்படின்னா எழும்பின உடனே அவர் தேடி எடுக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு சொன்னால் அவர் வச்சிருக்கக்கூடிய வாக்கிங் ஸ்டிக். அதை போல் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டோமே. நான் இதில் முழுசாக தேர்னவனா நான் சொல்லலை, நான் அப்படியா நான் பிரயாசப்படுகிறேன், தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அப்படியா நான் பிரதானமாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த குருடனை போல ஆமாண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் குருடனாக இருக்கிற என்னுடைய செவிகள், என்னுடைய கண்கள் திறக்கப்படணும்னா என்னுடைய வேதத்தை நான் தியானிக்கிறதுலையும் அவருக்காக நான் நேரத்தை செலவிடுறதுலையும் நான் எப்படி பிரயாசப்படுறனோ அப்படியாய் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களை நடப்பிப்பார். வல்லமையாக என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களை கிரியை செய்வார். நான் அபிஷேகத்திற்காக கூட நான் ஜெபித்தேன், ஆனால் தேவன் அப்படியாய் நம்மை ரெட்டிப்பாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் வேத புத்தகத்தில் கூட வாசிக்கிறோம், மத்தேயு மத்தேயுல நீங்கள் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய பொக்கிஷம், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம இருதயம் இருக்கும். நம்ம தேடல் பூரா எங்கே இருக்கும்? வேத வசனத்தை தியானிக்கிறதும் அவருக்கு நேராக நம்ம நடந்து போகிறதெல்லாம் நம்முடைய தேடலாக இருக்காது. நம்முடைய பணம் சம்பாதிக்கிறது, உலகத்துக்கு நேராக நேரத்தை செலவிடுறது, நம்ம வேதத்தை எவ்வளோ நேரம் படிக்கிறோம், இல்லை செல்ஃபோனில் எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் என்னிடத்துல நான் கேள்வி கேட்டு பார்க்குறேன், தேவனுக்காய் நீர் எவ்வளவு நேரம் இந்த நாளில் தேவன் கொடுத்த 24 மணி நேரத்தில் தேவனுக்காய் நீ எவ்வளவு நேரம் செலவிட்டாய், இல்லை உலகத்துக்காக எவ்வளவு நேரம் செலவிட்டாய்? குறிப்பாக இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிற இந்த செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃபோனுக்காக நீ எவ்வளவு நேரம் செலவிடுற அப்படின்னு சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் என்னிடத்துல கணக்குகிறார். நான் கூட தேவனுக்கு அப்படியே நான் பயபக்தியோடு ஆமாண்டவரே உமக்கு கொடுக்குற நேரம் என்னவா இருக்கணும், உலகத்துக்கு கொடுக்குற நேரத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன். நான் தூங்கி எந்திரிச்ச உடனே தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கா? இல்லை தூங்கி எந்திரிச்ச உடனே செல்லில் என்ன வந்திருக்கு, இந்த நாளில் செல்லில் என்ன என்ன வந்திருக்குன்னு பார்க்கணுமா? அவசியம். ஆனால் பிரதானமானது எது? நான் தூங்கி எந்திரிச்ச உடனே செல்ஃபோனை எடுக்கிறேன்னா இல்லை தேவனுடைய பாதத்தில் நான் நேரம் செலவிட விரும்புகிறேனா என்று சொல்லி தேவன் என்னோடு நான் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தேவன் என்னிடத்தில் அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டார். நான் அநேக பரிசுத்த ஆவியை நிரப்பப்படாததற்கு காரணம் என்ன? ஏன் உன்னோட என்ன இல்லை, வாஞ்சி இல்லை. என்னையோ ஒரு நாள் நான் கேட்டேன், தேவன் என்னிடத்துல கொடுக்கல.
நான் அதோட விட்டுட்டேன். தொடர்ச்சியாய் நாம் கேட்கிற பொழுது நம்ம ஜெபத்தை குறித்தும் நம்ம ஜெபத்தில் கேட்கிற காரியங்களை எப்படி நம்ம தியானிக்கணும், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எப்படியாய் நம்ம கடந்து செல்ல வேணும்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு நம்ம எப்படி நம்ம சொல்லுவோமோ அதை போல தேவன் இந்த நாளில் நம்ம மத்தியிலே திருவுளம் வச்சிருக்கிறார். நான் சபைக்கு ஒரு சில சகோதரர்கள் பேர் சாப்பாட்டுக்காக பதிஞ்சிருவாங்க, ஆனால் வர முடியாது. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய செய்திகளை நான் கேட்டிருக்கேன். நான் எனக்கு வரல, எனக்கு ஒரு சாப்பாடு லெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எதனால வரல பிரதர் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அற்ப காரியமாக இருக்கும், எங்கள் வீட்டில் இன்னைக்கு கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, அதனால நான் வரல. அவங்கள கவனிக்கணும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது எது? சபை கூடுதல் அவர்களுக்கு பிரதானமாக இல்லை. யார்? எதுதான்? கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. கெஸ்ட்டு தான் அவருடைய வாழ்க்கையில் பிரதானம். ஏன்னா நான் அப்படி சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், இதுக்காக இந்த நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களே சிஸ்டர், சகோதரனே சகோதரியன்னு சொல்லி நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஒரு சகோதரன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்க பொழுது அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு எங்கள் சிஸ்டர் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்காக பிரதர், ஏன் வரல அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ஆடு வளர்க்குறோம், அந்த ஆட்டை என்ன செய்யணும், நாங்கள் பராமரிக்கணும், அதனால இன்னைக்கு நாங்கள் என்ன வரல, சபைக்கு எங்களால் வர முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நான் படக்குன்னு அந்த நேரத்தில் தேவன் என்னோடு பேசி அவங்கள்ட்ட சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை தந்தார். நான் சொன்னேன், நீங்கள் இந்த ஆடுகளோடவே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை தான் தேவன் உங்களுக்கு கட்டிடுவார். கண்டிப்பாக உங்கள் மகளுக்கு என்ன செய்யாது, திருமணம் நடக்காது. நீங்கள் எப்போ அந்த ஆடெல்லாம் விற்றுட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஆடு பிரதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவனே பிரதானம்னு நீங்கள் எப்போ தேடி வரீங்களோ அப்போ உங்களுடைய என்ன செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இழைப்பெல்லாம் எடுத்து போட்டு சீக்கிரமாய் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தந்து தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரோட ஷேர் பண்ணி அவங்க முடிச்சுட்டு அந்த வார்த்தை என்னோட கூட சொன்னாங்க. எப்போ அந்த வார்த்தை நான் அதெல்லாம் வித்துட்டு தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் பிரதானம்னு வந்தனோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை தேவன் என்ன செய்தார், முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொண்டார். அருமையான ஒரு வாழ்க்கை துணையை தந்து தேவன் என் பிள்ளையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொன்னாங்க. இது போல நான் இதுல தேறினவனா இல்லை, நான் அப்படியாய் பிரயாசப்படுகிறேன். நம்ம ஒவ்வொருவரும் கூட இந்த நாளில் கேட்ட சத்தியம் நமக்கு அடிப்படையான ஒரு ஆரம்ப சத்தியத்தை தேவன் நம்ம மத்தியிலே தந்து பேசியிருக்கிறார்.